எலக்ட்ரிக்கல் லேஅவுட் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஒரு நியூ ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு இங்கே நியூ கிளிக் பண்ணி டெம்ப்ளேட்டில் எலக்ட்ரிக்கல் டெம்ப்ளேட் எடுத்துக்கிறேன். சப்போஸ் இங்கே எலக்ட்ரிக்கல் டெம்ப்ளேட் இல்லை அப்படின்னா ப்ரௌஸில் லைப்ரரிஸில் டெம்ப்ளேட் இருக்கும். அதில் இப்போ நம்ம ஒர்க் பண்ண போகிறது ஃபீட் அண்ட் இன்ச்சஸ். ஸோ இம்பீரியல் டெம்ப்ளேட்ஸில் இம்பீரியலில் போனோன்னா அதில் எலக்ட்ரிக்கல் டிஃபால்ட் இங்கே இருக்கும். ஸோ அந்த டெம்ப்ளேட் எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு இங்கே லிஸ்ட்டில் வரலன்னா ப்ரௌஸில் போயிட்டு டெம்ப்ளேட்ஸ் உள்ள இம்பீரியலில் எலக்ட்ரிக்கல் டிஃபால்ட் அதை கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுத்துக்கலாம். எனக்கு இங்கேயே இருக்குது, இதை எடுத்துக்கிறேன். எலக்ட்ரிக்கல் டெம்ப்ளேட் எடுத்துகிட்டு ஓகே. இப்போ இந்த ஒவ்வொரு டெம்ப்ளேட்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து இங்கே இருக்க வியூஸ் தான். ஸோ அதில் இங்கே வந்து லைட்டிங், அதில் ஃப்ளோர் பிளான், சீலிங் பிளான் வியூ இருக்குது. பவர் 2. இப்போ இந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸை சிம்பிளாக சொல்லணுன்னா, இப்போ நம்ம மெயின் போர்டில் இருந்து ஒவ்வொரு பாயிண்ட் லைக் ஒரு சாக்கெட்டு, ஒரு சுவிட்ச் போர்டு, அந்த மாதிரி இருக்கிற பாயிண்ட்ஸுக்கு வர்றது இங்கே பவரில் வச்சு செய்யணும். அந்த சுவிட்ச் அண்ட் சாக்கெட் அதிலிருந்து லைட்டுக்கு, ஃபேனுக்கு, அதுக்கெலாம் போகிற லைனை லைட்டிங்கில் செய்யணும். ஸோ இது வந்து சிம்பிளாக சொன்னால் சப்ளை. மெயின் போர்டிலேருந்து எல்லா ரூம்ஸுக்கும் அந்த போர்டுக்கு போகிற சப்ளை, அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி லைட்டு, ஃபேனு இதெல்லாம் மாட்டுற பாயிண்ட்டுக்கு போகிறது இங்கே இருக்க லைட்டிங். அது இப்போ செய்கிறப்போ உங்களுக்கு கிளாரிட்டி வந்துடும் இது என்னதுன்னு. இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு யூனிட் செட் பண்ணோம். யூஎன் லென்த்தோட யூனிட்டை நான் ஃபீட்டு ஃப்ராக்ஷனல் இன்ச்சில் வச்சுக்கிறேன். ஏரியாவோட யூனிட் வந்து ஸ்கொயர் ஃபீட், 2 டெசிமல் பிளேஸ். இப்போ யூனிட் செட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து ஒரு ஆஃபீஸோட மாடலை உள்ளே இம்போர்ட் பண்ணோம். அந்த மாடலுக்கு தான் எலக்ட்ரிக்கல் லேஅவுட் நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஒரு ஆஃபீஸோட மாடலை உள்ளே இம்போர்ட் பண்ணதுக்கு இங்கே இருக்க இன்சர்ட் அதில் போயிட்டு லிங்க் ஐஎஃப்சி கொடுத்துட்டு அந்த ஆஃபீஸோட மாடல் எங்கே இருக்கோ அந்த ஃபோல்டரில் போய் அந்த ஆஃபீஸ் மாடலை கிளிக் பண்ணி ஓப்பன். இப்போ இந்த ஆஃபீஸோட மாடல் உள்ள லோட் ஆகிடுச்சு. இதுக்கு தான் நம்ம வந்து எலக்ட்ரிக்கல் லேஅவுட் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே இருக்கிற ஒவ்வொரு இது வந்து ஒர்க் ஸ்டேஷன், ஒவ்வொரு ஒர்க் ஸ்டேஷன்லேயும் நம்ம கம்ப்யூட்டர் வைக்கணும். ஸோ அங்கே வந்து ஒரு 2 சாக்கெட்டாவது வேணும். மானிட்டருக்கு ஒன்று, சிபியூக்கு ஒன்று. ஸோ இங்கே இருக்க எல்லா ஒர்க் ஸ்டேஷன் இருக்கிற பிளேஸ்லேயும் நமக்கு ஒரு சாக்கெட் வேணும். அதே மாதிரி இப்போ இங்கே ஒரு மேனேஜர் ரூம் அந்த மாதிரி இருக்குது, இதில் சிஸ்டம் இருக்கும். அப்போ அதுக்கு இங்கே சாக்கெட் வேணும். இந்த மீட்டிங்கில் ஏதாவது டிஸ்பிளே, டிஜிட்டல் டிஸ்பிளே, எல்இடி அந்த மாதிரி டிஸ்பிளே ஏதாவது வைக்கிறோன்னா அதுக்கு வேணும். ஸோ நமக்கு இங்கே எங்கெல்லாம் வேணுமோ அங்கெல்லாம் சாக்கெட் வைக்கணும். அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். அதுக்கு இந்த சாக்கெட்டை நம்ம எதில் வைக்க போகிறதில்ல, பவர் சப்ளை மெயின் போர்டிலேருந்து நம்மளோட சாக்கெட் இருக்க பாயிண்ட்டு வரப்போகுது. அப்போ அதை பவரில் போய் பண்ணணும். பவரில் ஃப்ளோர் பிளானில் லெவல் 0. ஸோ நம்ம இந்த ஸ்டெப்பை வந்து பவரில் ஃப்ளோர் பிளானில் லெவல் 0 இதில் தான் பண்ண போகிறோம். ரைட். ஸோ இப்போ அந்த லெவலுக்கு போயாச்சு. போயிட்டு சிஸ்டமில் போய் எலக்ட்ரிக்கலில் அண்டர் எலக்ட்ரிக்கல் டூல்ஸில் இது வந்து மெக்கானிக்கல் டூல்ஸ் ஃபஸ்ட்டு இருக்கும், அப்புறம் ப்ளம்பிங் டூல்ஸ், அடுத்து எலக்ட்ரிக்கல் டூல். அந்த எலக்ட்ரிக்கல் டூல்ஸில் டிவைஸ் அதில் வந்து எலக்ட்ரிக்கல் ஃபிக்சர் எடுக்கணும். எடுத்தோன்னா இப்போ இங்கே ட்வின் ஸ்விட்சு சாக்கெட் அவுட்லெட் அப்படின்னா 2 ஸ்விட்ச், 2 சாக்கெட், அதுக்கு 2 ஸ்விட்சு. இப்போ இதுதான் நமக்கு வேணும். இப்போ இங்கே அதை சொன்ன மாதிரி இங்கே வந்து நம்ம அந்த மானிட்டர், சிபியூ ரெண்டுக்கும் 2 சாக்கெட் பாயிண்ட் நமக்கு தேவைப்படும். ஸோ இதை எடுத்துக்கலாம். எனக்கு இங்கே டிஃபால்ட்டாக இங்கே லெஃப்ட்டில் வந்துருச்சு ட்வின் ஸ்விட்சு சாக்கெட் அவுட்லெட். சப்போஸ் இங்கே வரல அப்படின்னா லோட் ஃபேமிலியில் போய் எலக்ட்ரிக்கலில் எம்இபி எலக்ட்ரிக் பவர் டெர்மினல் அதில் போனோன்னா சிங்கிள் ஸ்விட்சு சாக்கெட் அவுட்லெட்
டபுள் ட்வின் ஸ்விட்சடு சாக்கெட் இந்த மாதிரி இருக்கும். நமக்கு எது வேணுமோ இதுலேருந்து எடுத்துக்கலாம். இது வந்து யூஎஸ் லைப்ரரி, யூகே லைப்ரரியில் இது இருக்கும், ரைட்? யூகே அதோட லைப்ரரியில் இந்த ட்வின் ஸ்விட்சடு சாக்கெட் அவுட்லெட் அப்படின்ற நேம்லேயே இருக்கும். சப்போஸ் உங்களோட சிஸ்டமில் யூஎஸ் லைப்ரரி இருந்துச்சுன்னா அதோட ஃபேமிலியில் இதுக்கு பேர் என்ன இருக்குன்னா ரிசப்டக்கிள் அப்படின்னு இருக்கும். அதை எடுத்துக்கணும். ஸோ யூஎஸ்ஆர் இருந்துச்சுன்னா அதில் ரிசப்டக்கிள், டூப்ளெக்ஸ் ரிசப்டக்கிள் அப்படின்ற நேமில் இருக்கும். அதை எடுத்துக்கணும். இல்லை அதனாலும் காமிச்சிடுறேன். இங்கே இருக்கும். இதில் யூஎஸில் பார்த்தா யூஎஸ் லைப்ரரியில் எலக்ட்ரிக்கலில் எம்இபியில் எலக்ட்ரிக்கல் பவர் டெர்மினல் இங்கே போனோன்னா அந்த சாக்கெட்டுன்ற நேமில் இருக்காது, டூப்ளெக்ஸ் ரிசப்டக்கிள். ஸோ இந்த நேமில் இருக்கும் இது. இப்போ இதை எடுத்துகிட்டு ஓப்பன் கொடுக்கணும். கொடுத்தோன்னா அது சிஸ்டம், எலக்ட்ரிக்கல் டிவைஸ், எலக்ட்ரிக்கல் ஃபிக்சர். ஸோ பாருங்கள், இது ரெண்டும் ஒன்று தான். ட்வின் ஸ்விட்சடு சாக்கெட் அவுட்லெட்டும் டூப்ளெக்ஸ் ரிசப்டக்கிள் இது ரெண்டுமே ஒன்று தான், ரைட்? ஸோ இப்போ நான் வந்து இந்த ட்வின் ஸ்விட்சடு சாக்கெட் அவுட்லெட் அதை எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இப்போ இதை எங்கே ப்ளேஸ் பண்ணுறோம்? ப்ளேஸ் பண்ணுறது நம்ம வால்லையா இல்லை ஃபேஸ்லையா அப்படின்றத செலக்ட் பண்ணணும். சிஸ்டமில், எலக்ட்ரிக்கலில் டிவைஸ், எலக்ட்ரிக்கல் ஃபிக்சர், நான் ட்வின் ஸ்விட்சடு சாக்கெட் அவுட்லெட் எடுத்துருக்கிறேன். இங்கே இருக்கு பாருங்கள், ப்ளேஸ் ஆன் வெர்டிக்கல் ஃபேஸ். ப்ளேஸ் ஆன் வெர்டிக்கல் ஃபேஸ்னால் இப்போ நான் வெர்டிக்கல் ஃபேஸ்ன்றது வால், நான் வாலில் வைக்கிறேன்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டு இங்கே இருக்கிற ஃப்ளோர் ஸ்பேஸ் இருக்கிற இடத்துக்கு வந்தேன்னா ஸோ அது ப்ளேஸ் ஆக மாட்டேங்குது. அதே இது வாலுக்கு போனோன்னா ப்ளேஸ் ஆகுது. ஸோ வாலை விட்டு தள்ளி வந்தோன்னா ப்ளேஸ் ஆகும். அப்போ வால்னு செலக்ட் பண்ணிட்டா வாலில் ப்ளேஸ் பண்ண முடியும். அதே இது ப்ளேஸ் ஆன் ஃபேஸ் அப்படின்னு வச்சோன்னா இப்போ இந்த டேபிள் மேலே நான் ப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு இந்த ப்ளேஸ் ஆன் ஃபேஸ் எடுத்துக்கலாம். இந்த வாலில் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு வாலில் இங்கே வந்து ஒரு மேனேஜர் ரூம், இதில் வந்து இந்த டேபிளுக்கு ஏதாவது சிஸ்டம், இந்த டேபிள் மேலே ஏதாவது சிஸ்டம் வைக்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு அந்த சாக்கெட்டோட பாயிண்ட் லெவல் வந்து கீழே கம்மியாக ஹைட்டில் இருக்கணும். அப்போ அதுக்கு ஒரு 2 அடி ஹைட்டில் எனக்கு இருக்கணும் அப்படின்னா இங்கே இந்த இடத்துல 2 feet அப்படின்னு டைப் பண்ணிட்டு இந்த இடத்த வச்சோன்னா அப்போ இந்த இடத்துல 2 feet ஹைட்டில் அந்த சாக்கெட் பாயிண்ட் இருக்கும். தென் இந்த மீட்டிங் ரூம், இங்கே எனக்கு ஒரு பாயிண்ட் வேணும், அது வந்து ஒரு 5 feet ஹைட்டில் வேணும். நார்மலாக ரெகுலராக நம்ம வைக்கிற ஹைட் 5 feetல வேணும் அப்படின்னா அந்த 5 feetனு கொடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த டோர் பக்கத்தில் இங்கே ஒரு சாக்கெட் பாயிண்ட் வேணும் அப்படின்னு எங்கெல்லாம் வேணுமோ அங்கெல்லாம் ஜஸ்ட் வச்சு ஒரு கிளிக் பண்ணிக்கலாம். இதே 5 feet ஹைட்டில் எனக்கு இந்த ஆஃபீஸ் மாடலில் எங்கெல்லாம் வேணுமோ அங்கெல்லாம் நான் வச்சுக்கிறேன். ஸோ இங்கே இப்படின்னு எனக்கு வேணுங்கிற இடத்துலலாம் வச்சுக்கலாம். இப்போ இந்த ஒரு மீட்டிங் ரூம் இருக்குது, இதில் ஒரு 2 பாயிண்ட் வேணும் அப்படின்னா அதெல்லாம் அங்கே வச்சுக்கிறேன். இப்போ இதே மாதிரி இந்த ஒர்க் ஸ்டேஷன் இருக்கிற இந்த இடத்துல வைக்கிறதுக்கு அதுக்கும் ப்ளேஸ் ஆன் வெர்டிக்கல் ஃபேஸ்னே கொடுக்கலாம். இப்போ இந்த சிஸ்டம் வைக்கிற டேபிளில் ஒரு வெர்டிக்கல் ஃபேஸ் இருக்கும்ல, அதில் போய் ப்ளேஸ் ஆகும், அதில் ப்ளேஸ் ஆகும். அப்படி இல்லை இந்த சிஸ்டம் மேலே ஹரிசாண்டலாக அதோட டேபிள் மேலே வைக்கணும் அப்படின்னா ப்ளேஸ் ஆன் ஃபேஸ் அதில் வச்சுக்கிட்டு இப்போ இந்த டேபிள் மேலே அது டிடெக்ட் பண்ணுது. இதை திருப்பி வைக்கணும்னா இந்த மாதிரி ஸ்பேஸ் பார் அமுக்குனா டர்ன் பண்ணிக்கலாம். ஸ்பேஸ் பார் அமைக்கி நம்ம டர்ன் பண்ணிக்கலாம். டர்ன் பண்ணி அதை அப்படியே வச்சிடலாம். இப்போ இதே மாதிரி ஒவ்வொரு டேபிளுக்கும் நமக்கு வந்து இந்த சாக்கெட் பாயிண்ட்டு வேணும். ஸோ எல்லா டேபிள்லேயும் ப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ அந்த டேபிள் ஹைலைட் ஆகணும், அப்படின்னா தான் கரெக்டாக அந்த டேபிள் மேலே ப்ளேஸ் ஆகும், இல்லைன்னா தரையில் ப்ளேஸ் ஆகிடும். ஸோ கரெக்டாக அந்த டேபிள் ஹைலைட் ஆகிறப்போ ப்ளேஸ் பண்ணணும். இப்போ இதை டர்ன் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் பார் அமைக்கி டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி எல்லா ஒர்க் ஸ்டேஷன்லேயும் நம்ம இந்த ட்வின் ஸ்விட்சடு சாக்கெட், அதாவது 2 சாக்கெட் அதுக்கு 2 ஸ்விட்சு அப்படி இருக்கிற அந்த இதை வச்சுருக்கோம். ஸ்பேஸ் பார் அமுக்கணும்னா டர்ன் ஆகும்.
டர்ன் பண்ணி எங்கெல்லாம் வேணுமோ ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதை ப்ளேஸ் பண்ணியாச்சு. இதுக்கான பவர் சப்ளை அது கொடுக்கணும். அப்போ இந்த எல்லா சாக்கெட் பாயிண்ட்ஸுக்கும் பவர் சப்ளை பேனல் போர்ட்லேருந்து வரப்போகுது. இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு பேனல் போர்டு எடுத்து ப்ளேஸ் பண்ணணும். அதுக்கு அதே சிஸ்டம்ஸில் எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் அதை செலக்ட் பண்ணணும். அதை செலக்ட் பண்ணால் இங்கே லெஃப்டில் லைட்டிங் அண்ட் அப்ளையன்ஸ் பேனல் போர்டு, ஸோ இதை எடுத்துக்கலாம். ரைட், இது இல்லை எனக்கு எக்ஸ்ட்ரா வேறு டைப் வேணும் அப்படின்னா லோட் ஃபேமிலியில் போய் லோட் ஃபேமிலியில் எதில் ஸ்டார்ட் பண்ணணுன்னா எலக்ட்ரிக்கல் லைப்ரரி உள்ள எலக்ட்ரிக்கலில் எம்இபி எலக்ட்ரிக்கல் பவர், அதில் டிஸ்ட்ரிபியூஷன் அதில் போனோன்னா இங்கே இருக்கும் லைட்டிங் அண்ட் அப்ளையன்ஸ் பேனல் போர்டு 208 வோல்ட். ஸோ இப்படி நமக்கு எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கணும். இதை எடுத்துக்கணுமா, எனக்கு இங்கே ஆல்ரெடி இது வெளியிலே இருக்குது, அதனால் நான் அங்கே இருக்கிறத எடுத்துக்கிறேன். ஸோ இது எங்கே இருக்குன்னா சிஸ்டமில் எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் அதை கிளிக் பண்ணால் இங்கே இருக்குது. அதை எடுத்து இப்போ இதை நம்ம எங்கே ப்ளேஸ் பண்ண போகிறோன்னா வால் மேலே தான். ஸோ ப்ளேஸ் ஆன் வெர்டிக்கல் ஃபேஸ், அது நமக்கு ஆப்ஷன் வரல இங்கே டிஸ்பிளேயில். ஸோ திரும்ப சிஸ்டம் எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட், இங்கே ப்ளேஸ் ஆன் வெர்டிக்கல் ஃபேஸ் அதை எடுத்துக்கிட்டு இப்போ நமக்கு வருது பாருங்கள். இப்போ இந்த ரூம் தான் நான் வந்து சர்வர் ரூம், தென் இந்த மாதிரி யூட்டிலிட்டி சர்வீசஸ் எல்லாம் வைக்கிற ரூம்னு நான் எடுத்துக்கிறேன் இந்த ஆஃபீஸில். ஏன்னா இது ரிசப்ஷன், லாபி, மீட்டிங் ரூம், இது ஒர்க் ஸ்டேஷன், ஒர்க் ஸ்பேஸு, டாய்லெட்டு, இங்கே வந்து நான் இந்த பேனல் போர்டை ப்ளேஸ் பண்ணுறேன். ரைட், ஒரு 2 போர்டு வச்சுருக்கிறேன். இது என்ன ஹைட்டில், இதை ப்ளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அன்டூ பண்ணிக்கிறேன். இதை ப்ளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை எந்த ஹைட்டில் ப்ளேஸ் பண்ணணுன்றதுக்கு அது 5 feet நான் ஹைட்டில் ப்ளேஸ் பண்ணோன்னா இங்கே லெஃப்டில் டைப் பண்ணிட்டு இப்போ இதில் ப்ளேஸ் பண்ணிடலாம். அப்போது இது பேனல் போர்டு இங்கே இருக்குது. இதையும் இந்த எல்லா சாக்கெட் பாயிண்ட்ஸையும் நம்ம இப்போ கனெக்ட் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த சாக்கெட் பாயிண்ட்ஸ் வச்சோம், அடுத்து இந்த பேனல் போர்டு வச்சுருக்கோம். இப்போ இது 2ஐயும் கனெக்ட் பண்ணோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், இதில் 2 பேனல் போர்டு வச்சோம். இங்கே இருக்க ஒர்க் ஸ்டேஷனில் இருக்கிற எல்லா சாக்கெட் பாயிண்ட்டையும் ஒரு பேனல் போர்ட்லேயும், இந்த வாலில் வச்சது எல்லாத்தையும் இன்னொரு பேனல் போர்ட்லேயும் கனெக்ட் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு எதெல்லாம் கனெக்ட் பண்ணணுமோ அதை செலக்ட் பண்ணணும். அப்போது இப்படி ட்ராக் பண்ணி செலக்ட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா கிளிக் பண்ணி கண்ட்ரோல் பிடிச்சிட்டு கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணலாம். இப்போ நான் இவ்வளோத்தையும் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணதும் இங்கே மேலே லெஃப்டில் பவர், இந்த பவரை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் பேனல், அந்த பேனல் போர்டை செலக்ட் பண்ணுறதுக்கு, ஸோ அதை கிளிக் பண்ணி இப்போ இந்த பேனல் போர்டு தான்னா அதை கிளிக் பண்ணிடணும். இப்போ அதுவே ஒரு நெட்வொர்க் கனெக்ட் பண்ணி நமக்கு காமிக்குது. அதில் ஆர்க்கு, கேம்ஃபர்டு 2 டைப் இருக்குது. கேம்ஃபர்டு வேணும் அப்படின்னா அது இப்படி ஸ்ட்ரைட் லைனில் இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், இதில் இருக்கிறது எல்லாம் கனெக்ட் ஆகி இந்த நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆகிட்டு அது இங்கே இருக்கிற இந்த பேனல் போர்டில் போய் கனெக்ட் ஆக போகுது. ஸோ அதை அந்த ஆரோ மார்க்கில் காமிக்குது. அவ்வளோதான். இப்போது இது கனெக்ஷன் கொடுத்தாச்சு. இப்போ இதே மாதிரி இந்த வாலில் இருக்கிற இந்த சாக்கெட் பாயிண்ட்ஸை இந்த பேனல் போர்டில் கனெக்ட் பண்ணுறதை பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணுறதுக்கு எதெல்லாம் கனெக்ட் பண்ணுமோ அதெல்லாம் செலக்ட் பண்ணணும். ஸோ கண்ட்ரோல் பிடிச்சிட்டு இந்த ஒவ்வொரு சாக்கெட் பாயிண்ட்டையும் கிளிக் பண்ணிக்கிறேன். இங்கே இருக்குது இது எல்லாத்தையும் இப்போ செலக்ட் பண்ணியாச்சு. பவர், செலக்ட் பேனல், இந்த பேனலை கிளிக் பண்ணணும். அதில் ஆர்க் டைப்பாக, கேம்ஃபர்ட் டைப்பாக அதை செலக்ட் பண்ணணும். அவ்வளோதான், இப்போ கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம சாக்கெட் ப்ளேஸ் பண்ணி அதை பேனல் போர்டோட கனெக்ட் பண்ணுறது, அந்த கனெக்ஷன் எப்படி பண்ணுறதுன்றதை பார்த்துட்டோம். இது ஒரு செட். இன்னொன்று வந்து இப்போ இந்த போர்டில் அந்த சாக்கெட் இல்லாமல் வீல் ஹாவ் சம் சுவிட்ச் இருக்கும். லைட் ஃபேனுக்கு சுவிட்சு, லைட்டுக்கு சுவிட்சுலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி லைட்லாம் வச்சு அதை சுவிட்சோட கனெக்ட் பண்ணுறது எப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு லைட் வந்து ப்ளேஸ் பண்ணணும். லைட் வைக்கிறதுக்கு இந்த ஆஃபீஸில் ஃபால்ஸ் சீலிங், அந்த சீலிங்கில் லைட் வைக்கிறோம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போது ஃபஸ்ட்டு வந்து சீலிங் போடணும், அதில் லைட்டை வைக்கணும், அப்புறம் அதை சுவிட்சோட கனெக்ட் பண்ணணும்.
ரைட். ஃபஸ்ட்டு சீலிங் போடுறதுக்கு ஆர்கிடெக்ட் இப்போ இவ்வளோ நேரம் நம்ம இந்த ரெண்டு பண்ணோம். சாக்கெட் வச்சோம், பேனல் போர்டு வச்சோம், கனெக்ட் பண்ணோம். இது எல்லாத்தையுமே பவரில் ஃப்ளோர் பிளானில் வச்சு பண்ணோம். இப்போது இந்த ஃபால் சீலிங் பண்ணுறதுக்கு லைட்டிங்கில் சீலிங் பிளானில் போய் பண்ணோம். ஸோ லைட்டிங்கில் சீலிங் பிளானில் அதில் போய் பண்ணோம். ஃபஸ்ட்டு ஃபால் சீலிங்கை போடணும், அப்புறம் அதை லைட்டை ப்ளேஸ் பண்ணணும். ஃபால் சீலிங் போடுறதுக்கு ஆர்கிடெக்சரில் போயிட்டு சீலிங், ஸ்கெட்சு சீலிங் அதை எடுத்து எவ்வளோ ஹைட்டில் இந்த சீலிங் இருக்க போகுது. இப்போ இந்த ஆஃபீஸ் மாடலோட ஃப்ளோர் ஹைட் வந்து 12 feet. அதில் நான் ஃபால் சீலிங் வந்து ஒரு 9 feetல வருதுன்னு எடுத்துக்கிறேன். ஸோ 9 feet அதை என்ட்ரு பண்ணிட்டு, இப்போ எக்ஸாம்பிள் இந்த ரூமுக்கு ஃபால் சீலிங் போடணுன்னா அது ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குது. ஸோ இங்கே இருக்க ரெக்டாங்கிள் டூல் எடுத்து ஜஸ்ட்டு இப்படி ஒரு ரெக்டாங்கிள் போட்டால் போதும், டிக் கொடுத்துட்டோன்னா இப்போ இந்த இடத்துல ஃபால் சீலிங் க்ரியேட் ஆகிருக்கு. இதே மாதிரி இப்போ இந்த ஒர்க் ஸ்டேஷன் இந்த ஸ்பேஸ் இருக்குது, அதில் போடுறதுக்கு அதே ஆர்கிடெக்சர் சீலிங், ஸ்கெட்சு சீலிங் 9 feet ஹைட்டில் அதை கரெக்டாக ஜூம் பண்ணி இந்த ரூம் போகிற அதே அலைன்மெண்ட் அப்படியே நம்ம சீலிங்கோட இதை மார்க் பண்ணணும், பவுண்ட்ரியை. திரும்ப அதே பிளேஸில் வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ பவுண்ட்ரியை வரைஞ்சதும் டிக் கொடுத்துடலாம். இப்போ இங்கே ஃபால் சீலிங் போட்டாச்சு. இப்போ இந்த சீலிங் மேலே லைட் வைக்கணும். லைட் வைக்கிறதுக்கு சிஸ்டம், எலக்ட்ரிக்கல், லைட்டிங் ஃபிக்சர், லைட்டிங் ஃபிக்சர் அதை எடுக்கணும். எடுத்தால் இங்கே ஒரே ஒரு லைட்டு தான் காமிக்குது, பிளெயின் ரிசீஸ்டு லைட். இப்போ எனக்கு வேறு டைப்பில் லைட் வேணும்னா லோட் ஃபேமிலியில் அதே மாதிரி லைப்ரரி உள்ளே போயிட்டு, இதுக்கு முன்னாடிலாம் எலக்ட்ரிக்கலில் போய் எடுத்துகிட்டு இருந்தோம். இப்போ லைட்டிங்னு தனியாகவே ஃபோல்டர் இருக்கும். ஸோ அந்த லைட்டிங் ஃபோல்டரில் போயிட்டு எம்இபி இன்டர்னல் லைட், இப்போ இன்டர்னல்னால் இன்டீரியரில் யூஸ் பண்ணுற லைட்ஸ், அதுக்கு டிஃப்ரெண்ட்டு டைப்பில் இங்கே ரைட் இருக்கும். நம்ம இதில் எது வேணுமோ எடுத்துக்கலாம். ரைட். இப்போது இதில் வந்து நான் லீனியர் பாக்ஸ், ஸோ இதை எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கலாம். லீனியர் பாக்ஸ் டைப்பில் ரைட்டு, சீலிங்கில் பாக்ஸ் ஷேப்பில் லைட் இருக்கும். ஸோ அதை எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு ஓப்பன் கொடுத்தோன்னா இப்போ அந்த லைட் இங்கே லோட் ஆகிருக்கும். சிஸ்டமில், எலக்ட்ரிக்கலில், லைட்டிங் ஃபிக்சர். ஸோ இங்கே இருக்கும் லேம்ப், சீலிங் லைட், லீனியர் பாக்ஸ். அதில் நான் 2x2 அந்த லேம்ப் எடுத்துக்கிறேன். அப்படின்னு எடுத்துக்கிறதுனா அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இதை எங்கே ப்ளேஸ் பண்ண போகிறோம், அது பிளேஸ் ஆன் வெர்டிக்கல் ஃபேஸாக இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தோம்ல, அது மாதிரி செலக்ட் பண்ணணும். எலக்ட்ரிக்கலில் லைட்டிங் ஃபிக்சர், பிளேஸ் ஆன் வெர்டிக்கல் ஃபேஸில், சீலிங்கிறது வெர்டிக்கல் ஃபேஸ் இல்லை, வால் தான் வெர்டிக்கல் ஃபேஸ். ஸோ பிளேஸ் ஆன் ஃபேஸ் அதை எடுத்து இப்போ இதில் ஜஸ்ட் எங்கெல்லாம் வரப்போதோ அங்கெல்லாம் கிளிக் பண்ணணும். இப்போ இந்த ஃபால் சீலிங்கில் நான் எவ்வளோ ஸ்பேஸ்க்கு ஒன்ஸ் லைட் வைக்க போகிறேன் அப்படின்றத அப்படியே கிளிக் பண்ணால் போதும். Hit on the thumbs up button if you like the video. Leave your thoughts in the comment section below. Share the video to an aspiring civil engineer. Support us by clicking on the subscribe button. Turn on notification bell icon to get instant alerts whenever we post a new video. Hope this video is useful. Thanks for watching. Have a happy learning.